இன்றைக்கி வந்துங்க பாசி பயிர் குழம்புங்க. தண்ணி மூழ்கிற அளவுக்கு கழுவிட்டுங்க. இந்த 2 தடவை பச்சை பாசி பயிர் கழுவிட்டுங்க. தண்ணி மூழ்கிற அளவுக்கு ஊற்றிங்க. பூண்டு ஒரு 6 பல் பூண்டுங்க. சொரக்காய்ங்க, பாதி சொரக்காயை பாதியை கட் பண்ணி பெரிய பீஸாக போட்டுங்க. மஞ்சள் தூள், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வேக வச்சு எடுத்து வச்சுருக்குதுங்க. ஒரு 1/2 மணி நேரம் ஊறி இருக்குங்க. ஒரு 4 விசில் விட்டாலும் இப்படி வெந்துடுங்க. சொரக்காயை வந்து நம்ம தனியாக இப்படி முரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். சீக்கிரமாக வேலையாகிறதுக்கு இந்த மாதிரி நம்ம தனியாக காயெல்லாம் வேக வைக்க வேண்டியது இல்லைங்க. பாசி பயிரோடவே நம்மளுக்கு வெந்து போயிடுங்க. இது அந்த அடிப்பகுதி விட்டுட்டு காம்பு பகுதியில் கட் பண்ணது அப்படியே முழுசாக கீறி விட்டுருக்குங்க, வேக வேண்டியங்க. இது கொஞ்சம் பெரிய பீஸாக இருக்கிறதுனால தண்ணி அதிகமாக ஊற்றணும்னு சொல்லி பாதியை கட் பண்ணி இருக்குதுங்க. இதில் சின்ன வெங்காயம், எண்ணெய், கடலெண்ணெய்ங்க, கடுகு, கருவேப்பிலை கொஞ்சம் இப்படி காஞ்சிருந்துன்னா நம்ம கடைசியில் போட்டுக்கலாங்க. இல்லாட்டி ஃபஸ்ட்டே போட்டால் கருகி போயிடுங்க. ஒரே ஒரு பச்சை மிளகா தான் போட்டிருக்குதுங்க. நம்ம இன்னொரு பச்சை மிளகா வேணாலும் காரத்துக்கு போட்டுக்கலாங்க. நம்ம கொஞ்சம் காரம் கம்மியாக தான் வேணும்னு சொன்னாங்க. அதனால் எண்ணெய், கடுகு 1/4 டீஸ்பூனுங்க. எண்ணெய் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன். இந்த வெங்காயம் வணங்குற அளவுக்கு ஊற்றினா போதுங்க. எண்ணெய், கடுகு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாயை கூட ஃபஸ்ட்டே போட்டுடலாங்க. நம்ம கடுகு பொரிஞ்சோடனே இந்த பச்சை மிளகாய் போட்டோம்னா கொஞ்சம் பொரிஞ்சு காரம் நல்லா இறங்குங்க. சின்ன வெங்காயம் போட்டு வணக்கிட்டுங்க. நம்ம இது 1/2 மணி நேரம் ஊற வச்ச பச்சை பாசி பயிர், பூண்டு ஒரு 6 பூண்டு பல் தொளிச்சு போட்டுங்க. இந்த சொரக்காயை பாதி சொரக்காய்ங்க, ஒரு சொரக்காயில் நீல சொரக்காயில் பாதி இப்படி கட் பண்ணி பச்சையை உள்ளேயே போட்டுங்க. வேக வச்சுட்டு 4 விசில் விட்டோம்னாங்க 1/2 மணி நேரம் ஊற வைக்கணுங்க. இந்த மாதிரி வெந்துடுங்க பச்சை பாசி பயிருங்க. இப்போ வந்து நம்ம இந்த சொரக்காயை வந்து நம்ம சூரியில் வந்து கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணி இந்த வெங்காயத்தை கூட போட்டுட்டுங்க. நம்ம வந்து இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணிக்கலாங்க. இப்படி இந்த மாதிரி நம்மளுக்கு சின்னதாக வேணுன்னா இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாங்க. நம்ம இதுக்கு தனியாகலாம் ஒன்றும் காயை வேக வச்சு அதெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டியது இல்லைங்க. நம்மளுக்கு எரிபொருள்னு சேமிப்பாகுதுங்க, நேரம் மிச்சமாகுங்க. அவசரமாக வேலைக்கு போகிறவங்க டக்குன்னு செய்யணும்னா நம்ம தூங்கி எழுந்திரிச்சோடனே காலையில் இப்படி வேலைக்கு போகிறவங்க எழுந்திரிச்சோடனே இந்த பயிரை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாங்க. ஊற வச்சுட்டு இந்த மாதிரி காய் வேறு கேரட்டு, பீன்ஸும் கூட முழுசாக இப்படி போட்டு பருப்பு சாம்பார்லாம் செய்யலாங்க. அது வேறு மாதிரி இருக்குங்க. இப்போ வந்து வெங்காயம் வணங்கிடுச்சுங்க. நம்ம இந்த பீஸுங்காயை அப்படியே போடுறோம். கொஞ்சம் பெரிய பீஸாங்க. நம்மளுக்கு எவ்வளோ பெரிய பீஸாக வேணுமோ அப்படி போட்டுக்கலாம். இதெல்லாம் கட் பண்ணி அப்படி கரண்டியில் இப்படி கட் பண்ணால் வந்துடும். இந்த மாதிரி கலக்கி விட்டுட்டு நம்ம இதில் இருக்கிற தண்ணி வந்து காரத்துக்கு வந்து இந்த மிளகாய் மட்டும் போதுங்க. இன்னும் ஒரு மிளகாய் போடலாங்க. கொஞ்சம் காரம் கம்மியாக வேணும்னு சொன்னாங்கன்ட்டுங்க நம்ம இப்படி போட்டுக்கிறோங்க. நீ இதுக்கப்புறம் உப்பெல்லாம் இப்போ கடைசியில் தான் போடணும். ஃபஸ்ட்டு உப்பு போட்டோம்னா நம்மளுக்கு பருப்பும் வேகாதுங்க, காயும் உப்பு ரொம்ப கசப்பாயிருங்க. அதனால் இந்த மாதிரி தண்ணி ஊற்றின முன்னாடி நம்ம கல் உப்பு போட்டுக்கலாம். நம்ம வந்து ஒரு 200 கிராம் பருப்பு போட்டேங்க. இந்தளவுக்கு கொஞ்சமாக போட்டு பார்த்து கடைசியில் உப்பு போட்டுக்கலாங்க. பத்தலைனாலும் கூட போட்டுக்கலாங்க, பொடி உப்பு போட்டுக்கலாம். இந்தளவுக்கு நீ ஸ்டவ்வை வேகமாக வச்சுட்டுங்க. நம்ம வந்து இந்த பருப்பு இந்தளவுக்கு தண்ணி வடிச்சிட்டேங்க. இதை கடைஞ்சி நம்ம உள்ளே ஊற்றி உப்பு போட்டால் நம்மளுக்கு பாசி பருப்பு குழம்பு, சொரக்காய் குழம்பு ரெடி ஆயிருங்க. இப்போ கடைஞ்சி ஊற்ற போகிறேங்க. இந்த மாதிரி பருப்பு மத்தலைங்க நம்ம கடைஞ்சிக்கலாங்க. நம்ம இப்போ குக்கர் ஆறி இருக்கிறதுனால நம்ம அப்படியே நின்றுட்டே கடைஞ்சிக்கலாம். நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் துணி ஒன்று வச்சுக்கணும். இல்லாட்டி சும்மா இப்போ நான் ஃபோன் கையில் வச்சுருக்கறனால இதை பிடிக்க முடியலைங்க. இதை பிடிச்சிட்டே கடைஞ்சாலும் கூட கடைஞ்சிக்கலாம். நான் ரொம்ப சூடாக இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு துணி ஒன்று வச்சுட்டு நம்ம இப்படி கடைஞ்சிக்கலாங்க. ஃபோன் கையில் வச்சுருக்கறனால நம்ம இந்த மாதிரி நின்றுக்கிட்டு
உட்காந்து கடையிறதுக்குன்னா மூட்டு வலி உள்ளவங்களாம் உட்காந்து கடைய முடியாது.